ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட இன்றைக்கி ஜிபி ஃபேமிலி க்ளவுட் கிச்சனில் பார்த்திங்கன்னா காலையில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, லஞ்சும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, நைட்டு டின்னருக்கும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. காலையில் பார்த்திங்க அப்படின்னா என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா மினி இட்லியுமே சாம்பார் தேங்காய் சட்னி இது செஞ்சு கொடுத்தாங்க. மத்தியானத்துக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ தாங்க ஆர்டர் எடுத்தப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் கொண்டுட்டு போய் பக்கத்துலங்கிறதுனால நானே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டேங்க. அவங்களும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இது நார்மலாக நாங்கள் மெஸ்ஸில் வாங்கி சாப்பிட்ற மாதிரிலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 12 மணிக்கு லஞ்ச் கேட்டிருந்தாங்க. நான் வந்து 11:30க்கெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துட்டேங்க. சுட சுட சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ரசம், மோர், புடலங்காய் பருப்பு கூட்டு, பீட்ரூட் வந்து நல்லா துருவிட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். ஹோம்மேடு ஊறுகாய், நம்ம வீட்டிலே செஞ்ச ஊறுகாய் தான் கொடுத்துருந்தோம். அவங்க வாங்கி சாப்பிட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மெஸ்ஸில் வந்து சாப்பிடுவோம், மாதம் ஃபுல்லாக பணம் கட்டி மெஸ்ஸில் சாப்பிடுவோம். அங்கே வந்து இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ஆனால் அன்னபூர்ணாக்கெலாம் போனால் நமக்கு அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு ஹைலி ஃபுட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நான் சொல்கிறேன், மந்த்லியாக நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுனாலும் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு கொடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், நிறைய குறைகளை சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, இது கம்மி பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம அடுத்தால அதை திருத்திக்குவோம். இவங்களுக்குமே நான் அதான் சொல்லியிருந்தேன், ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சூப்பராக இருக்குது, நாங்கள் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. நமக்குமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொண்டு போய் கொடுத்தப்போ நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.